இது வந்து ஆக்சுவலி ஒரு 2010ல ஒரு காம்படிஷன் நடந்தது மேடம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நடத்தினாங்க. அப்ப நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல என்னுடைய என்ட்ரி வின் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி. இதுல முக்கியத்துவம் என்னன்னா, சோ அது யூஸ்வலி அதுல காம்படிஷன்லயே நிறைய இது இருந்தது, கிரைட்டீரியாஸ் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேள்வி அறிவிச்சிருந்தாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அது வந்து வடிவமைச்சு அது வந்து ஒரு செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் நடந்து அதுக்கப்புறம் இதை வந்து என்னுடைய சிம்பிளை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் இதெல்லாம் ஐடியாஸ் பார்த்து ப்ராபப்ளி தே செலக்டட் என்னுடைய டிசைன் செலக்ட் பண்ணி அது தென் தே இம்ப்ளிமெண்டட் இட். சோ தனித்துவம்னா சோ இது வந்து இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நான் அதெல்லாம் யோசிச்சு இந்த டிசைனை வடிவமைச்சேங்க. எனக்கு என்ன கமெண்ட் பண்றது எனக்கு தெரியலங்க. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து அரசாங்கம் அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ நான் வந்து அது டிசைன் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து எல்லா இடத்துலயும் பிரபலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அரசாங்கமும் அங்கீகரிச்சு அது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப புதுசா தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய சிம்பிள் கொண்டு வராங்கன்னா அது அரசாங்கத்துல தான் நீங்க கேட்கணும் சரியா தவறான்னு. சோ நான் அதுல எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. சோ இது வந்து நான் ஆக்சுவலி டிசைன் பண்ணிட்டு இருக்கேங்க. சோ என்னுடைய ஆராய்ச்சி வந்து மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட்ஸ் பத்தி தான் ஆராய்ச்சி. சோ அதுல நான் பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள பல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து அதுல வந்து இந்த லாட்டின் ஸ்கிரிப்ட் அப்புறம் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அதை வந்து உருவாக்குனேன். சோ அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அன் அப்ரிவேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆர் ஃபார் ருபீஸ், அதுவும் இந்தியன் கரன்சியை தான் குறிப்பிடுது. அப்புறம் ரூபாய், ருபியா. சோ ரெண்டுமே அது வந்து இந்திய கரன்சியை குறிப்பிடுறதுனால அதை ரெண்டுத்தையும் மையமா வச்சு அதை நான் வடிவமைச்சேங்க. சோ அதுதான் பேசிக் கோர் தாட் அந்த டிசைன்ல. இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலேயே ரூபாயின் லட்சணையை வடிவமைத்ததாக அதனை உருவாக்கிய உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். விவரத்தை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.